டிசம்பர் 5. நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. தேவனின் ஆறுதலான அர்ப்பணிப்பு. இன்றைய வேதாகம பகுதி யோசுவா 1:1 முதல் 9 வரை. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிராத்து நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு. திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். குறிப்பு வசனம்: நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். யோசுவா 1:9. சில ஆண்டுகளுக்கு முன்னர் நாங்கள் குடும்பமாக அமெரிக்காவின் 4 மாநிலங்களான அரிசோனா, யூட்டா, கொலரடோ மற்றும் நியூ மெக்சிகோ ஆகியவை ஒன்றாய் சந்திக்கும் ஒரே இடமான ஃபோர் கார்னர் என்று சொல்லப்படும் இடத்தின் மத்தியில் ஆளுக்கொரு திசையில் நின்றோம். என் கணவர் அரிசோனா என குறிக்கப்பட்ட இடத்தில் நின்றார். எங்கள் மூத்த மகன் ஏஜே 2 அடிகள் எடுத்து வைத்து யூட்டாவிற்குள் நுழைந்தான். நானும் என் இளைய மகன் சேவியரும் ஒருவர் கையை ஒருவர் பிடித்து கொண்டு கொலரடோவிற்குள் நுழைந்தோம். நான் அவனை அங்கே விட்டுவிட்டு நியூ மெக்சிகோவிற்கு சென்றபோது சேவியர், அம்மா, நீங்கள் என்னை கொலரடோவில் விட்டு சென்றீர்கள் என்று என்னால் நம்ப முடியவில்லை என்று சொன்னான். எங்கள் சிரிப்பு 4 வெவ்வேறு மாநிலங்களில் கேட்டது. நாங்கள் இப்போது ஒன்றாகவும் வெவ்வேறு மாநிலத்தில் இருந்ததால் பிரிந்தும் இருந்தோம். பல ஆண்டுகளுக்கு பிறகு எங்கள் வளர்ந்த மகன்கள் வீட்டை விட்டு வேறு வேறு இடங்களுக்கு சென்று விட்டார்கள். அவர்கள் எங்கு சென்றாலும் தம்முடைய பிள்ளைகள் அனைவரோடும் கூட அவர்களுக்கு அருகில் இருப்பேன் என்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதியை நான் மிகவும் விசுவாசிக்கிறேன். தேவன் மோசேயின் மரணத்திற்கு பிறகு இஸ்ரவேல் மக்களை தான் தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின கானானுக்கு வழிநடத்தி செல்ல யோசுவாவை தலைமைத்துவத்திற்கு அழைத்தார். மேலும் இஸ்ரவேலரின் எல்லையை விரிவுபடுத்திய போது அவரது பிரசன்னத்தை உறுதி செய்தார். தேவன், நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். யோசுவா புதிய தலைவனாக தன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்த செல்லக்கூடுமோ என்று சந்தேகத்துடனும் பயத்துடனும் போராடுவான் என்பதை அறிந்த தேவன், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு. திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்ற வார்த்தைகளால் நம்பிக்கையின் அடித்தளத்தை உருவாக்கினார். தேவன் நம்மை அல்லது நம் அன்புக்குரியவர்களை எங்கு அழைத்து சென்றாலும்
கடினமான காலங்களில் கூட அவருடைய மிகவும் ஆறுதலான அர்ப்பணிப்பு அவர் எப்போதும் நம்மோடு இருப்பதை உறுதிப்படுத்துகிறது. தேவன் சமீபத்தில் எவ்வாறு தம்முடைய நிலையான பிரசன்னத்தை கொண்டு உங்களுக்கு ஆறுதல் அளித்தார்? நீங்கள் அன்பானவர்களிடமிருந்து வெகு தொலைவில் இருக்கும் போது உடனிருப்பதற்கான அவரது அர்ப்பணிப்பு எவ்வாறு உதவுகிறது? எப்பொழுதும் என்னோடு இருக்கும் ஆண்டவரே, உமது நிலையான பிரசன்னத்தின் வாக்குறுதிகளால் என்னை ஆறுதல் படுத்தியதற்காய் உமக்கு நன்றி.